ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா +1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீட் கோட் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஈஸி லெவல் கோடிங் தான், ஈஸி லெவல் கொஷின் தான். நான் இதோட லீட் கோட் ப்ராப்ளம் லிங்க்கும் அதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன், போய் பாருங்கள். நான் வந்து இப்போது எக்ஸாம்பிள் இன்புட் அவுட்புட் வச்சு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ அரே ஆஃப் இன்டிஜர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க, அரே ஆஃப் லிஸ்ட் ஆஃப் இன்டிஜர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1 2 3. இப்போ இது எல்லாத்தையும் நம்பராக நம்ம ஆட் பண்ணிங்கன்னா 1 2 3 கிடைக்குமா? அது கூட நம்ம +1 ஆட் பண்ணணும். +1 ஆட் பண்ணால் 1 2 4. அப்போ அதை வந்து மறுபடியும் நம்ம அரேவை மாற்றணும், 1 2 4. புரியுதாங்க? அதேமாதிரி இப்போது 9 கொடுத்தாங்கன்னா 9 1 ஆட் பண்ணால் 10 கிடைக்கும். இப்போ 10 வந்து நம்ம இது பண்ணோன்னா 1 0 அப்படி கிடைக்கும். ஸோ இதான் வந்து ஈஸியான கொஷின் தான். எப்படி சால்வ் பண்ணலாம் சொல்லிட்டு பைத்தான்லாம் வாங்க பார்க்கலாம். இதான் வந்து ப்ரோக்ராமோட லிங்க்கும் நான் வந்து இதில் ப்ரோக்ராமைஸ் அந்த இதில் வந்து நான் சால்வ் பண்ணியிருக்கேன் ஆன்லைன் இதில். அதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக ஆன்சர் வந்து சொல்யூஷன் கொடுக்குறேன். ஒருவேளை உங்களுக்கு இதில் புரியலனா, தெளிவாக இல்லைனா, ஸோ அதில் வந்து நான் கொடுத்துருப்பேன், அதில் போய் பார்த்தாலும் ஓகே தான். இப்போ வந்து நான் எப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லிஸ்ட் ஆஃப் இன்டிஜர்ஸ் வந்து வாங்கியிருக்கோம், ஏல வந்து வாங்கியிருக்கோம். அதோட லென்த் ஒய்ன்னு சொல்லியிருக்கோம். முதல்ல எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சும்மா வேரியபிள் வந்து வச்சுருக்கோம் இப்போதைக்கு. இப்போது ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் ஒய், இப்போ வந்து அந்த ஃபார் லூப் ரன் பண்ணுறோம் ரேஞ்ச் ஒய் வச்சு, அதாவது லென்த் ஆஃப் தி லிஸ்ட் வச்சு. ஸோ இப்போ வந்து நான் ரிவர்ஸ்லேருந்தே ஒரு வேர்டாக வந்து வாங்கியிருக்கேன். ஏன்னா இப்போ வந்து ரிவர்ஸ்லேருந்து இப்போது லிஸ்ட்டு எக்ஸாம்பிள் இப்போ 1 2 3ன்னு இருந்ததுன்னா 1 2 3 அப்படி இருந்ததுன்னா ரிவர்ஸ்லேருந்து 1 1 3 20 100. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி நமக்கு 123 வரும். இதான் என்னோடய பிளான். ஸோ வந்து இப்போ கேல என்னென்ன வரும்னா ரிவர்ஸில் இருக்கிற ஒரு வேர்டாக ரிவர்ஸில் நம்ம அக்சஸ் பண்ணோம்னா இப்போ லென்த்து நம்மளுக்கு ஒய் வந்து தெரியும். அப்போ ஐயோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குமா, 1 0 1 2 3. அதுலேருந்து 1 -1 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் டிஜிட்லேருந்து வந்துட்டு இருக்கும். இந்த ஒய் கே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஐ வந்து 0ன்னு வரும். ஐ 0 இருந்துச்சுன்னா ஏ ஆஃப் ஒய் வந்து நம்மளுக்கு லென்த் வந்து இங்கே 3. ஸோ 3 - 0 - 1. ஸோ வந்து ஏ ஆஃப் 2 வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஏ ஆஃப் 2 லாஸ்ட் எலமெண்ட் 3. நெக்ஸ்ட்டு ஐ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்துச்சுன்னா 3 - 1 - 1. அப்போ ஏவோட எலமெண்ட் 1 வரும். அப்போ நம்மளுக்கு எலமெண்ட் ஏவோட 1 வந்து 2. நெக்ஸ்ட்டு வந்து ஏ ஆஃப் 3 - 1 - 2 ஏன்னா ஐயோட வேல்யூ 2 மாட்டேன் இப்போது, அது 1 இருக்கும். இப்போ வந்து ஏவோட வேல்யூ 0. ஸோ வந்து நம்மளுக்கு 1ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். இதான் வந்து கேவோட வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகும் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டீயோட வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகும்னா, டீயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டி ஈக்குவல் டு 10 to the power of 2 ஸ்டார் போட்டிங்கன்னா பவர் போயிடும். 1 ஸ்டார் போட்டால் மல்டிபிள், 2 ஸ்டார் போட்டிங்கன்னா அது பவர். ஸோ பவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து 0 இருக்கும். 10 to the power 0 வந்து நம்மளுக்கு 1ன்னு கிடைக்கும். அப்புறம் ஐயோட வேல்யூ வந்து 1 2 1 மாறிச்சுன்னா 10 to the power 1 பார்த்தீங்கன்னா 10 கிடைக்கும். அப்புறம் வந்து ஐயோட வேல்யூ 2 மாறிச்சுன்னா 10 to the power வந்து 2 வந்து 100 கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் டீயோட வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த டீயோட வேல்யூ வச்சு நம்ம வந்து அந்த கே வேரியபிளை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். புரியுதாங்க? இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கே வந்து 3 இருக்குமா, டீயோட வேல்யூ 1 இருக்குமா, ஏன்னா 10 to the power 0 வந்து 1 தான். ஸோ வந்து 3 × 1, அப்போ நம்மளுக்கு ஆன்சர் 3 கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு 3 கிடச்சிச்சா. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு 20ன்னு கிடைக்கணும். இப்போ வந்து கேவோட வேல்யூ நமக்கு 2ன்னு கிடைக்கும். இதை வச்சு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேவோட வேல்யூ 2 கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்மளுக்கு அதை வந்து நம்ம 20 கிடைக்கணும் என்ன பண்ணணும், 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஐயோட வேல்யூ வந்து 1, 10 to the power 1 பார்த்தீங்கன்னா 10. ஸோ 10 கிடைக்கும். 10 வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ண சொல்ல நம்மளுக்கு 20ன்னு கிடைக்கும் ஆறில். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ 100 கிடைக்கணும்னா இப்போ இந்த 1 கிடைக்கணும். கே வச்சு நம்ம 1 கண்டுபிடிச்சிரும். இப்போ வந்து 100 கிடைக்குன்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து 100 கிடைக்கும் 1. ஸோ நம்மளுக்கு 10 to the power 2, ஐயோட வேல்யூ 2 மாறிடும். ஸோ ஐயோட வேல்யூ 2 மாறிச்சு 10 to the power 2ன்னு பார்த்தீங்கன்னா 100. ஸோ 100 நீங்கள் 1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆரோட வேல்யூ 100 கிடைக்கும். இப்போ ஆறில் என்னென்ன வேல்யூ வரும்னா 3 வரும், 20 வரும், 100 வரும். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணால் என்ன வரணும், 123 கிடைக்கும். கரெக்டாக 100 + 20 + 3 போட்டிங்கன்னா 123. அது எஸ்ஸில் வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது புரியுதா பாருங்கள், இது ஈஸியாக தான் இருக்கும். கேவோட வேல்யூ என்னென்ன சேஞ்ச் ஆகுதுன்னா 3 2 1. டீயோட வேல்யூ 1, 10 to the power 0 வந்து 1, 10 to the power 1 10, 10 to the power 2 100. ஆரோட அது மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த கேவோடையும் ஆரையும் 6 மல்டிப்ளை பண்ணுறோம். அதோட ரிசல்ட் தான் வந்து ஆறில். அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம்.
அதான் வந்து எஸ்ஸில் வரும். நெக்ஸ்ட் ஒன்று இருக்கேன் எஸ்ஸில் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்ட அப்புறம் +1 போடணும். ஸோ +1 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு எம்டி லிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ அதில் எஸ்ஸில் இருக்கிற ஒரு வேரியபிளாக வந்து நம்ம வந்து பிரித்து எடுத்து அதை வந்து நம்ம ஒரு லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுறேன். பிரித்து எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன்னா, எஸ் வந்து > 0 இருக்கணும். லாஸ்ட்லேருந்து நான் ஒரு எலமெண்ட்டாக வந்து அக்சஸ் பண்ணுறேன். ஸோ வந்து இ போட்டு எஸ் %10. அப்போ வந்து முதல்ல நம்மளுக்கு இப்போ 124 இருக்குமா இதுக்கு ஆன்சரு. அப்போ வந்து 4 இருக்கும் இயில் ஃபஸ்ட்டு. அப்போ வந்து எம்மில் வந்து 4ன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எஸ் வந்து கம்மி பண்ணுறேன். எஸ் = எஸ் டிவைடட் பை 10. ஸோ நம்ம போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 12ன்னு கிடைக்கும். இப்போ 12 > 0 செக் பண்ணோம். ஸோ 12 > 0 ட்ரூ ஆகும் கண்டிஷன். ஸோ இயில் வந்து மாடி பார்த்தீங்கன்னா இப்போ 2ன்னு கிடைக்கும். ஏன்னா இப்போ வந்து 12% பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2ன்னு கிடைக்கும். ஸோ 2 அப் அண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ் வந்து டிவைட் பண்ணுறேன். எஸ் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு எஸ்ஸில் வந்து இப்போ 1 கிடைக்கும். 1 > 0 கண்டுபிடிச்சோ கண்டிஷன் ட்ரூ ஆகும். ஸோ அப்போ நம்ம இது இப்போ இயில் போட சொல்ல நம்மளுக்கு 1ன்னு கிடைக்கும். 1 வந்து நம்ம அப்பன் பண்ணுறோம். எஸ்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ 0 ஆகிடும். 1/10 பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு 0ன்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ வந்து அப்போ இப்போ நம்மளுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா எம்மில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா 4 2 1. ஸோ நம்ம பிரிண்ட் பண்ண சொல்ல என்ன பண்ணுறோன்னா மைனஸ் போட்டு பிரிண்ட் பண்ணிடுறோம். ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்து வந்துடும். இதை கிளியரான ப்ரோக்ராம் வந்து நான் வந்து லிங்க்கு கீழே கொடுக்குறேன். அது போய் பாருங்கள். எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியலனா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், and don't forget to subscribe to my channel. Thank you.